நம்ம பாசத்திற்குரிய பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். 1941 ஜூலை 17 பிறந்தவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இவருடைய இயற்பெயர் சின்னசாமி அவர்கள். அதே மாதிரி இவர் பெரிய மாயத்தேவர் கருத்தம்மாவுடைய மகனா பிறந்திருக்காரு. இவருக்கு 3 அண்ணன், 3 தங்கைகள். இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் தான் இவருக்கு அமைஞ்சிருக்க கூடியது. நாடகம் எழுதுறது சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். தமிழ் இலக்கணம் படிக்கிறத சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தான் ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை அப்படின்ட்டு சொல்லிட்டு நாடகங்கள் எல்லாத்தையுமே இயற்றி அவங்க ஊர் திருவிழாக்கள் எல்லாம் பயன்படுத்துவாரு. சின்ன வயசுல இருந்து அவர் இயற்பெயர் வந்துட்டு சின்னசாமின்னு இருந்தாலும் சென்னை போயிட்டு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா பெயரை மாத்திக்கிட்டாரு. இவர் சென்னை போறதுக்கு முன்னாடி எஸ்ஐயா இருந்திருக்காரு. சானிட்டரி இன்ஸ்பெக்டரா, சுகாதாரத்துறை ஆய்வாளரா பல ஆண்டுகள் இருக்கும்போது சினிமா மேல ஏற்பட்ட மோகத்தினால சென்னை கிளம்பி போறாரு. மேடை நாடகம், ரேடியோ நிகழ்ச்சிகள், பெட்ரோல் பங்க்னு பார்ட் டைம் ஜாப் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே முனைப்போட பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறமா அவருக்கு டைரக்டர் பி புள்ளையா அப்படின்ற ஒருத்தரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது கன்னட இயக்குனர் புட்டண்ணா கனகல் அவரோட போயிட்டு சினிமா நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. அதுக்கடுத்து 1977ல 16 வயது நிலை படத்துக்கான வாய்ப்பு வருது. அந்த படத்தை முயற்சி பண்ணி அவரு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 78லயே எடுத்து முடிக்கிறாரு. இளையராஜா பாரதி ராஜா கூட்டணி அப்பதான் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை அப்படின்ட்டு வரிசையா படங்கள், வேதம் புதிதுல இருந்து நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு. இவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் 100க்கு மேல புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கார்த்திக், ராதா, ராதிகா, ரேவதி, பாண்டியன், ரேகா, ரஞ்சிதா, விஜயகாந்த், ஜனகராஜ், வடிவுக்கரசி, பாண்டி, இந்த மாதிரி நிறைய பேர், நெப்போலியன், சத்யராஜ் அப்படின்ட்டு நிறைய பேர் இவருடைய படங்கள் மூலமா அறிமுகமானவங்க தான். இவருக்குன்னு தேசிய விருதுகள் எழுதப்பட்டதா, உருவாக்கப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு பதிலா எத்தனையோ தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தோருடைய ஒப்புதலின் பேர்ல கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா 2 குழந்தைகள், மனோஜோட சேர்த்து ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. மனோஜை சந்தோஷமா படிக்க வச்சு சினிமா பேக்ரவுண்ட்குள்ள கொண்டு வரணும், நடிகனாக்கணும்னு இவருக்கு ஆசை. ஆனா மனோஜுக்கு இயக்குனர் ஆகணும்னு அப்பாவை பார்த்து ஆசை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்ததா அவங்களுடைய பொண்ணை வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. ஏதோ குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை தன்னோட மகளோடையும் மனைவியோடையும் பிரிஞ்சே ரொம்ப வருஷம் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனோஜ் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது ஏதாகுதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு மனோஜ். அவர் இறந்து புத்திர சோகத்துல பாதிக்கப்பட்ட பாரதி ராஜா மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை எல்லாம் வருது. சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுல திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்படியே இறந்து போயிடுறாருங்க அதிகாலையில அவர் இறந்ததுக்கு அப்புறமா சினிமா பிரபலங்கள், நம்மளுடைய முதல்வர்னு நமக்கான நபர்கள், நமக்கு தெரிஞ்ச சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறம் தான் கங்கை அமரன் பாரதி ராஜா அவர்களுடைய மனைவியை திட்டினது எல்லாமே நடக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்றது குறுகியதுன்றது இந்த மாதிரி செலிபிரிட்டிஸுடைய இறப்பை பார்க்கும்போதே தெரியுது. என்னதான் கொடிகட்டி பிறந்தாலும் அந்த கடைசி காலம் அப்படின்றது சாதாரணமா கண்ணு முன்னாடி வந்து போகுது இல்லையா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.